ஹலோ மக்களே, வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட மாமியாரோட சிக்னேச்சரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஒரு மீன் குழம்பு ரெசிபி எங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்க. அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு ரெசிபியை நாங்கள் இன்னைக்கு மண் சட்டியில தாங்க செய்ய போறோம். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியில தாராளமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காஞ்சதுமே இது கூடவே நான் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் நான் 1/4 ஸ்பூன் ஜீரகமும் 1/4 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் இது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்க போறேங்க. பச்சை மிளகாய் நான் 2ஆ கீறி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 பல் பூண்டு நான் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதுவும் இதில் சேர்த்து நல்லா பூண்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது கூடவே நான் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்க போறேங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதங்க விடுங்க. அப்பதான் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். அடுத்து நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ அடுத்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் விழுது மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நான் இதை இதில் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்து வதக்குறப்பவே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்துக்க போறேன். இப்போ இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நான் கலந்து காட்டுறேன் பாருங்க. கலர் பாருங்க எந்த அளவுக்கு அற்புதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதாங்க நல்ல மீன் குழம்புக்கான கலர். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. இதுக்கு நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கிறேங்க. இந்த 10 நிமிஷம் கேப்பில் நான் புளி தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்க போகிறேங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவு புளியை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ நம்ம புளி கரைசல் அதிலேருந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் புளி தண்ணி வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு செமையா வந்திருக்குது இல்லைங்களா? இந்த அளவுக்கு நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி குக் பண்ணாதாங்க உங்களுக்கு அந்த மீன் குழம்பு ஒரு உண்மையான டேஸ்ட் கிடைக்கும். நீங்க அடுத்தடுத்து நீங்க வெயிட் பண்ணாம நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த டேஸ்ட் வராதுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நான் இப்போ புளி தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் புளி தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இப்போ அடுத்து நான் இது கூடவே நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்திக்கிறேங்க. தண்ணி ஊத்தி இதையும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. நான் இன்னைக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு சேர்த்து செய்கிறப்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நான் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. பாருங்கள் இது நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் விழுது கூடவே நான் ஒரு 1/2 கப் ஜார் கழுவுன தண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் இதில் சேர்த்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா இதை கொதிக்க வைங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கான டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் மீன் குழம்பு கொதிக்க வச்சுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வாசம் அருமையாக இருக்குதுங்க. இப்போ மீன் குழம்பு 80% ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் இதில் சேர்த்திக்கலாம். மீன் சேர்க்குறப்ப பார்த்து பொறுமையாக ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா குழம்பு கையில் பட்டுருங்க. மீன் சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் திருப்பி குக் பண்ணுங்க. அப்போ தான் மீன் வேகும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே மீன் வெந்துருங்க. ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் கழிச்சு இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.